Pongal Kondatam at Nama MGM Disney World, Jan 14 to 16. Celebrate tradition, fun games and thrilling adventures. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அஞ்சாத சிங்கம் இந்த கால பஞ்சா பறக்க விடும் ஆளண்டு ஒரு பிரபலமான பாடலும் உண்டு. சீனிக்காலை அந்த படத்திலேயே சீனிக்காலைன்னு தான் விடுவாங்க. இந்த காலம் வந்து ஜல்லிக்கட்டு காளையாக மிக புகழ்பெற்ற காளையாக வளம் வந்து இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் நாங்கள் வருஷந்தோறும் பொங்கல் தினத்தன்று நல்ல ஒரு விழா எடுத்து வழிபட்டு வர்றோம். 5 அறிவுள்ள மாடாக இருந்துட்டாலும் 6 அறிவுள்ள மனுஷனுக்கு பேச்சு ஒன்று தான் இல்லை அந்த மாடுகிட்ட. மற்றபடி எல்லாமே செய்யும். படுண்டா படுக்கும், எந்திரிண்டா எந்திரிக்கும். ஒருத்தர் எதிரி போய் பிடிக்கிறான் அப்படின்டா அவன் படுத்துட்டான்டா அவனை போய் மற்ற மாடுகள்லாம் போய் கீழே குத்தும். இந்த மாடு முட்டாது, படுத்துட்டான்ல போவோம் அப்படின்ட்டு போயிடும். கையை இப்படின்னு சொன்னார்னா அது மாடு நின்றுக்கிற முட்டாது. யாரையும் போய் முட்டை போச்சுன்னா இப்படின்னு சொன்னார்னா நின்றுக்கிறோம். ஸோ பிகினூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கடலாடிங்கிற வட்டத்தில் பெரிய குளங்கிற பகுதியில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அதாவது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்திருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தில் வந்து பத்மினி அவர்கள் வந்து ஒரு காளையோடு நின்று ஒரு பாட்டு பாடி ஆடுவாங்க. ஸோ அந்த காளையோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அது சார்ந்த சில கேள்விகள் எங்களுக்கு இருந்தது. அதனால் இந்த ஊர் பெரியவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த காளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். நீங்கள் சில பேர் சொன்னீங்க, இல்லைன்னா எங்களுக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது. இந்த காளை பற்றி ஃபஸ்ட்டு இது யார் வச்சுருந்தாங்க, இது எப்படி இந்த படத்துக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கிடச்சிது, அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சொல்ல முடியுமா எங்களுக்கு? சொல்கிறேன். இந்த காலம் வந்து ஜல்லிக்கட்டு காளையாக மிக புகழ்பெற்ற காளையாக வளம் வந்து இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில். அப்படி வளம் வரும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. 1958 காலகட்டத்தில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு திடகாத்திரமான காலை தேவைப்படுது அப்படின்ட்டு பிஆர் பந்துலு வந்து என்ன செய்கிறாரு, திண்டுக்கல் மாவட்டம் அந்த பகுதிகளில் மணப்பாறை பகுதிகளில் போய் விசாரிச்சிருக்காரு. விசாரிக்கும் போது அந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படி இந்த படத்துக்கு தேவையான ஒரு திடகாத்திரமான காலை தேவை. அப்படிங்கும்போது அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயவடி பக்கத்தில் ஒரு காலை இருக்குது. அது அந்த காலை நல்ல ஒரு திடகாத்திரமான காலை, சொல் பேச்சை கேட்டு நடக்கிற காலை, அப்படி ஒரு காலை, அறிவான காலை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கேட்டு அந்த டைரக்டர் பிஆர் பந்துலு இந்த பகுதிக்கு தேடி வர்றாரு. அப்போ எங்கள் ஐயா பாட்டனார் சீனித்தேவரிடம் முறையிடும் போது காளையை அட்டையில் நடிக்கிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ரியலாக உண்மையிலே நீங்கள் என்ன பிடிச்சி பாருங்கள், நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நான் இது படத்துக்கு தான் தேவை, எங்களுக்கு இப்போ இதுக்கு ரியலாக நடிக்கிறதுக்கு நாங்கள் வரல. அதாவது மஞ்சு விரட்டு அது மாதிரிக்கெலாம் நாங்கள் வரல, படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். படத்தில் நடிக்கிறதுக்கு நாங்கள் அப்போ அந்த காலத்தில் அட்டை படம் அப்படின்னு சொல்லுவத புரியுது புக்குக்கு பண்ணுவாங்க. ஆமாம், ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைப்படத்தை அட்டைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அதில் நடிக்கிறது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே சாயலுடைய ஜமீன்தார், பெரிய ஜமீன்தார் இருந்தாங்க அண்ணாசாமி பாண்டியன்னு சொல்லி, அவங்ககிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிடும் போது அவர் வந்து ரெகமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடிக்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவர் பேச்ச மீற முடியாமல் அவரும் உறவினர் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு நடிக்கிறது கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் போய் நடித்தது விளாத்தியோடத்தில் அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க. அதை எடுக்கும்போது இந்த காளையை அடக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவார், இந்த காளையை அடங்காத இந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்குனா இந்த வெள்ளையம்மாளம் மனம் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ யாரும் முன் வர மாட்டாங்க. அப்போ வெள்ளையத்தேவன் மட்டும் அந்த காளையை அடக்கிற சீன் வரும். அந்த வெள்ளையத்தேவன் வந்து அந்த காளையை அடக்குவார். அந்த காளையை அடக்கும்போது கூட நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த காலை கட்டி போட்டு தான் அடக்கியிருப்பாங்க. காலை உதறும், கட்டி போட்டு தான் அந்த மாட்டை விழுத்தாட்டுவார். அந்த விழுத்தாட்டும் போது அந்த காலை விழுத்தாட்டிடுறாங்க, அடக்கின மாதிரி வந்துடுது, அந்த காட்சி எடுத்துடுறாங்க. இந்த காளைக்கும் அஞ்சாத சிங்கம் இந்த காலை பஞ்சா பறக்க விடும் ஆளண்டு ஒரு நல்ல ஒரு பிரபலமான பாடலும் உண்டு. ஏன்னா அப்படி ஒரு பிரபலமான பாடல் இந்த தனிப்பட்ட முறையில் இந்த காளைக்கு உண்டு. அப்படி பிரபலமான காளை. அந்த காளை வந்து நாங்கள் வருஷந்தோறும் பொங்கல் தினத்தன்று நல்ல ஒரு விழா எடுத்து சிறப்பாக வழிபட்டு வர்றோம். எங்கள் இந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து, இந்த காளையை வளர்த்த சீனித்தேவரின் உறவினர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு விழா எடுத்து வருடந்தோறும் சித்திரை மாதமும் விழா எடுப்போம், பொங்கலன்றும் விழா எடுப்போம்.
அப்படி சிறப்பாக பண்ணி வர்றோம். இப்போ இது இந்த காலம் வந்து ஜல்லிக்கட்டுல வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தினாங்களா? அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே? எருதுகட்டு காளை. எருதுகட்டு காளை. வடம் போட்டு பிடிப்பாங்க. வடம் போட்டு பிடிப்பாங்க. அப்போ வந்து இது புகழ்பெற்ற காளையா இருந்திருக்கு. இவங்களுக்கு ஏதாவது பேர் இருக்குங்களா இந்த காளை? சீனி காளை. சீனி காளை. சீனி காளை. அந்த படத்திலேயே சீனி காளைன்னு தான் விடுவாங்க. ஓ, ஸோ அவரோட ஓனரோட பேரே வச்சுட்டாங்க. இந்த சீனி காளையை பிடிச்சி தர்றேன், பிடிச்சவங்களுக்கு தான் இந்த பொண்ணை மனம் முடிச்சு தருவேன்னு சொல்லுவாங்க. அதோட பேர் தான் இதுக்கு சீனி காளை. சீனி காளை வந்து அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமா இருந்தாங்களா? அதுக்கு அடுத்து உடம்புக்கு முடியாம போச்சு மாடு படத்துல நடிச்சதுக்கு அப்புறம். ஆமா, அந்த திரைப்பட காட்சிக்காக வந்து தன்னை அடக்கிட்டாங்களே, திரைப்பட காட்சிக்கு அடக்கின மாதிரி காட்சி எடுத்தேன் மேடம். அந்த மாடுங்கள்னால தன்னை அடக்கிட்டாங்களே அப்படின்ட்டு அதுலேருந்து அது உணவை எடுத்து தன் உயிரை விட்டுருச்சு. 5 அறிவுள்ள மாடாக இருந்துட்டாலும் 6 அறிவுள்ள மனுஷனுக்கு பேச்சு ஒன்று தான் இல்லை அந்த மாடுகிட்ட. மற்றபடி எல்லாமே செய்யும். படுண்டா படுக்கும், எந்திரிண்டா எந்திரிக்கும். ஒருத்தர் எதிரி போய் பிடிக்கிறான் அப்படின்டா அவன் படுத்துட்டான்டா, அவனை போய் மற்ற மாடுகள்லாம் போய் கீழே குத்தும். இந்த மாடு முட்டாது, படுத்துட்டான்ல போவோம் அப்படின்ட்டு போயிடும். அப்படி அறிவான மாடு. அவர் வந்து கையை இப்படின்னு சொன்னார்னா அது மாடு நின்றுக்கிறோம், முட்டாது. யாரையும் போய் முட்டை போச்சுன்னா இப்படின்னு சொன்னார்னா நின்றுக்கிறோம். அப்படி ஒரு அறிவான மாடு. அவ்வளவு தூரம் அவர் வந்து வளர்த்துருந்துருக்காரு. இப்ப இந்த காளை வந்து இருந்தது. இதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல நல்ல நல்ல காளைகள் இருந்தா, ஏன்னா நாங்க இங்க பாக்குறப்ப வந்துட்டு நிறைய கால்நடைகளை பார்க்க முடியல எங்களால. இந்த மாதிரி திடகாத்திரமான காளைகளோ இல்ல நாட்டு ஆடுகளோ நாட்டு மாடுகளோ அது மாதிரி இன்னும் இருக்காங்க இல்ல? நான் பார்க்க முடியலங்கிறதுக்காக அந்த கேள்வி நான் கேட்கிறேன். முன்னொரு காலத்துல இருந்தது. இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு தடை வச்சாங்களா, அதுல நிறைய அழிஞ்சு போச்சு. நிறைய வளர்க்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ சில இடத்துல வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இங்க மக்களே இங்க இருந்து கிளம்பி வெளியில போயிடுறாங்க ராமநாதபுரத்துல இருந்து. அப்ப இங்க இருந்த அந்த காலத்து நாட்டு மாடு இனமா இருக்கட்டும், நாட்டு ஆடு இனமா இருக்கட்டும், இங்க இருக்க நாட்டு நாய்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் இருந்திருக்கும்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கேள்வி வருது. அதனால தான் அந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். அது எவ்வளோ பாசமாக வளர்த்துருந்தா அவருக்கு பக்கத்துலேயே இதை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க தோணுது. ஸோ இங்கே தான் இவங்களோட இது இருக்கு, அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே தான் அவரோட சமாதியும் இருக்குது. அது பக்கத்தில் தான் அவங்களோட துணைவியாரோட சமாதியும் இருக்குது. ஸோ அவங்கள எல்லாருமே குடும்ப சகிதமாக இங்கே உறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்டின மாடாக இருக்கட்டும், நாட்டின ஆடாக இருக்கட்டும், இந்த மாதிரி உயிரினங்கள் இந்த தண்ணினால வந்து இப்போ இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மைதான் மேடம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. காரணம் என்னன்னு சொன்னால் மேடம், முன்னொரு காலத்தில் ஓரளவு நல்லா தண்ணி இருந்துச்சு. காட்டு கருவேல் மரம் இல்லை. அதனால் தண்ணியெலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் தண்ணியெல்லாம் நல்லா தான் இருந்தது. வர வறட்சி ஆயிடுச்சு, தண்ணி கிடைக்கல. அப்போ மாடுகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வளர்த்தா அதுக்குன்னு தனியாக ஒரு செலவு ஏற்படும். அந்த செலவுக்கு விலைக்கு வாங்கியது மாடுக்கு தண்ணி வச்சு வளர்க்க முடியல. அப்படிங்கும்போது நிறையா மாட்டு இனங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. நிறையா வளர்க்குறதுக்கு முன் வரல. அதுக்கு தண்ணீர் முக்கிய ஆதாரம். சீனித்தவருக்கு 5 பையங்க. ஒரு பேர் பசுக்கார். அவர் பேர் வந்து இயற்கையான பேர் செல்லையாத்தவர். அவரை பசுக்காரன்னு எதுக்காக கூப்பிட்றாங்கடா, அவங்களுக்கு கூட 100 மாடு பசு மாடு இருந்துச்சு. அந்த 100 மாட்டையும் பராமரிக்கிறது அந்த பசுக்காரர். ஆனால் செல்லையாத்தவர்னா தெரியாது, பசுக்காரனாக தான் தெரியும் இந்த பகுதி மக்களுக்கு. அப்போ அந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஒதுக்கியிருக்காரு தன்னுடைய பிள்ளைகளில். அப்போ விளை நிலங்களுக்கு மேய்ச்சல் நிலம்னு இருந்துச்சு. இது வந்து இப்போ நான் 400 ஏக்கர் இந்த பெரியவளங்க அம்மா, இந்த 400 ஏக்கர் மேய்ச்சல் நிலமாக இருந்துச்சு. இன்றைக்கி 40 ஏக்கரோட இந்த மேய்ச்சல் நிலத்தில் இல்லை. அப்போது இயற்கையாக அந்த நீங்கள் கேட்குற ஆடு இருக்குல்ல, செம்பரி ஆடு ராமநாதபுரம் கருங்காத்து வெள்ளைன்னு சொல்லுவோம். செம்பரி ஆடுகளில் ராமநாதபுரம் கருங்காத்து வெள்ளை, கிடமாட்டில் இப்போ இந்த சீனிச்சோறு 100 மாடு வச்சுருக்காரு. அதே மாதிரி முதுகுளத்தூர் பக்கத்தில் மீசல்னு ஒரு ஊர், அங்கே நீளமேக கோணான்னு சொல்லி ஒரு 1000 மாடு வச்சுருந்தார். பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த நீளமேக கோணார் வீட்டை தங்குவாராம். அங்கே தான் அவர் பசு செஞ்சு கொடுப்பாங்க, பால் மோர் கிடைக்கும். முத்துராமலிங்கத்தவர் தங்குற நீளமேக கோணார் வீட்டில் தங்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த கிடமாட்டினுடைய பெருமை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்துச்சு. அந்த கருங்காத்து வெள்ளை ஆடுங்கிறது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்துச்சு. இப்போ காரணம் வந்து மேய்ச்சல் நிலம் குறைஞ்சி போச்சு. எங்கே மேய்ச்சல் நிலமாக இருந்துச்சோ அது பூரா வேலிக்கரு. இந்த வேலிக்கரு வந்த பிறகு இந்த மேய்ச்சல் நிலம் குறைவும். இந்த கருங்காத்து வெள்ளை ஆடுகள்லாம் பல மாவட்டங்களுக்கு, இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க 20-25 மாவட்டங்களில் விழுப்புரம் வரைக்கும், இங்கிட்ட திருநெல்வேலி வரைக்கும் போய் இடம் விட்டு இடம் மாறி தொழில் செய்கிறாங்க. இந்த ஆட்டுகளை ஓட்டி கொண்டே கிட வச்சு அதை வச்சு பிழைக்கிறது. ஆடு வளர்ப்புங்கிறது துணை தொழில் கிடையாது. அதுவே குடும்பத்துக்கு இன்றைக்கி வீடு கட்டணும், ஒரு பெண்ணை கரையாற்றணும், ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு சீதனம் செய்யணும்னாலும் ஆட்டை தான் கொடுப்பாங்க. என் பெண்ணுக்கு உங்களுக்கு கட்டி கொடுத்து நகைக்கு போது 25 ஆடு தர்றேன் அப்படின்னு சொல்லி 25 ஆடு கொடுப்பா. அதை வச்சு அந்த பெண்ணு அந்த போகிற இடத்துல வாழ்க்கை நடத்தும்.
அந்த மாதிரி அப்படி இருந்த ஒரு ஊரு மாடு கொடுப்பாங்க, அந்த ஆடு ஆடுகள்லாம் இப்போ கொடுப்பாங்க. இல்லை காரணம் வந்து மேய்ச்சல் நிலம் குறைவு, நிலம் குறைவுங்கிற தண்ணி தான் காரணம் இல்ல. தண்ணியும் காரணம். இந்த தண்ணி வந்து எங்களுக்கு தஞ்சாவூர்ல கிடைக்குது, மற்ற மாவட்டங்களில் கிடைக்குது. அதனால இந்த இடம் விட்டு மாறி அங்கே போயிடுறாங்க. இப்ப அது தண்ணியில தான் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனையும் காரணம். இப்ப இங்க ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்குதுங்களா? இந்த பகுதியில் இப்போ தரைக்குடின்ற ஒரு ஊரில் நடக்குது, புனவாசல் நடக்குது, கிடாத்திருக்கையில் நடக்குது. அந்த அளவுக்கு பழைய டைம்ல நடந்த அளவுக்கு இப்ப நடக்குதுங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இருக்கு. ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தப்ப இவங்களையும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு படத்தில் இது போன்ற ஒரு காலை நடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இந்த காலத்தில் நடிச்சிருந்தா இந்நேரம் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நாங்கள் பார்த்ததுக்கு எங்களுக்கு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. நேரத்துக்கு Pongal Kondatam at Nama MGM Disney World, Jan 14 to 16. Celebrate tradition, fun games and thrilling adventures. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது.